கிரியேட் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கானதா இருக்கணும் தவிர்த்து அது மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணக்கூடாது இந்த சென்ஸ் உங்களோட ரைட்ஸ், உங்களோட ஓனர்ஷிப் இதை நீங்க விட்டு கொடுத்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்? அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ யூ வுட் ஹவ் பீன் கிரியேட்டட் சம்திங். கரெக்டா? நீங்க ஏதோ உங்களோட இன்டெலெக்சுவல் கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க அதை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன். ஓகே, அதுதான் ஐபி ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ இதுதான் ஓவரால் மேஜரா பார்த்தோம்னா ஐபி பத்தின ஒரு அவேர்னஸ் பார்த்தோம்னா இதுதான். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணணும், ஒரு இன்வென்ஷன் ஒரு ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும் போது அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் வேற யாராச்சும் யூஸ் பண்ணிடுவோம், அதை வச்சு யாராவது கிரியேட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸும் நம்மளுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து லாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஐபி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீஸ் அண்ட் ரோம் பீரியட்ல வெறும் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. லிட்ரரி ஒர்க்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல இருக்கு நினைக்கிறேன், தெரியுமா? லிட்ரரி ஒர்க்ஸ்னா ஒன்றும் இல்லை, எஸ்ஏஸ், போயம்ஸ், புக்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தான் லிட்ரரி ஒர்க்ஸ். ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னா என்னன்னா நம்ம பெயிண்டிங்ஸ், drawings, sculptures, architectural designs, and of course அது எல்லாமே நிறைய வரும். அதில் அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். அது எல்லாமே ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். இது வந்து கிரீஸ் அண்ட் ரோம் பீரியட்ல தான் வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து இதுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. பட் 17th and 18th சென்ச்சுரிஸ்க்கு அப்புறமா தான் இண்டஸ்ட்ரியல் டிசைனுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்துச்சு. அது என்ன, நான் ஏன் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும். இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் a நாலேஜ் ஷேரிங் செஷன், ரைட்? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், இதுதான் அதுதான் அப்படி